இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வல்லமையான சக்தி வாய்ந்த கோட்பாடு ஒன்றை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அது உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். நானே வழி என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் இப்போது நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். வழி தெரியாமல் தவிக்கலாம். ஆனால் நாம் அறியாத காரியங்களை தேவன் அறிவார். அந்த தேவ இளைப்பாறுதலை நீங்கள் அடைவதற்கு இன்றைய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாயின் வார்த்தைகளில் உள்ள வல்லமைகளை பற்றியும், மனிதரை பிரியப்படுத்தாமல் தேவனை மட்டுமே பிரியப்படுத்துவது எப்படி என்றும், தேவன் யாராய் நம்மை உண்டாக்கினாரோ அப்படிப்பட்டவர்களாய் வாழ உறுதியாயிருப்பது எப்படி என்றும், உங்கள் பிள்ளைகள் சிறுவயதாயிருக்கும் போதில் இருந்தே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும். யாராவது இதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் நாம் அடைந்திருக்கும் சில பிரச்சனைகளை நாம் தவிர்த்திருக்கலாமே. பிலிப்பியர் 4:6 அப்படியே சொல்லிவிடுகிறேன். நன்கு அறிந்திருப்பீர்கள், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சொல்வோம் எல்லாவற்றை குறித்தும். வசனம் 6, எதற்கும் கவலைப்படாமல் அனைத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கேயும் பிரச்சனை இருக்கும் என்றால் எப்படி அதிலிருந்து விடுபடுவது என்று சற்றும் சிந்திக்காமல் இருப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அதை அறிவி. ஆனால் நாளைய தினத்திற்காய் இன்றைய தினத்தை வீணாக்காமல் இருப்பது மிக நல்லது. ஒரு நாளுக்கு தேவையான கிருபையைத்தான் அவர் தருகிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு தேவையான தேவ சக்தியே கிருபையாகும். நாளைய தினம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் என்ன பிரச்சனை என்றால் அதற்கான கிருபை இன்னும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நாம் அவைகளை பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரிவதில்லை. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்கும் நாம் அடுத்த வாரத்தை பற்றி யோசித்தால் அப்போது நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்றுதான் சாத்தான் நம்மிடம் நிச்சயமாக சொல்வான். பிறகு அதை நினைத்து இப்போதே நாம் வருத்தப்பட ஆரம்பித்து விடுவோம். அப்போதுதான் பதற ஆரம்பிக்கிறோம். நான் என்ன செய்வேன்? சரியா? நமது சிந்தனையே நமக்கு பிரச்சனையாக முடிந்து விடுகின்றதா? சிந்தனைகளினாலே பிரச்சனைக்கு உள்ளானவர்கள் உங்களில் எத்தனை பேர்? ஒரு நாளுக்கு தேவையான மன்னாவை மட்டும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்ததில் பல அர்த்தங்கள் உண்டு. அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பாடமாய் இருக்கின்றது. ஒரு நாளுக்கு தேவையானதை விட அதிகமாய் சேகரித்த போது என்ன நடந்தது? அழுகி நாற்றம் எடுத்தது. அது அழுகி நாற்றம் எடுக்க துவங்கிற்று. சரியா? ஆக என்ன சொன்னார்கள்? நாற்றம் வீசுகிறது. பாழாய் போன வாழ்க்கை, பாழாய் போன இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. இது நல்லது. நம் வாழ்க்கை துர்நாற்றம் வீசுவதை போல் இருப்பது ஏன் தெரியுமா? ஏனென்றால் நாம் இன்றைக்கு வாழ்வது கிடையாது. இன்று ஆனந்தம் இல்லை. நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த 2, 3, 4 வாரங்களிலும் ஓய்வு பெற்ற பின்பு என்ன நடக்கும் என்று நினைத்து இந்நாளை கழித்து விடுகின்றோம். இப்போதே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாளை நான் இருப்பேனா என்றே தெரியாது. எனவே இன்றைக்கே ஆனந்தமாய் வாழ்ந்து விடுவேன். நாளைய பதிலை இன்றே பெற முயன்றால் ஏக்கம் நிறைந்த கவலையே நமக்கு மிஞ்சும். வெற்றியின் திறவுகோல் ஜபம். விசேஷமாக துதியின் ஜபம், ஆராதனையின் ஜபம், நன்றி சொல்கிற ஜபமும். யுத்தத்தில் ஜெயம் எடுக்க விரும்பினால் சாத்தான் வருத்தப்படுத்தும் போதும் நம் வாயில் துதி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே இதை கேட்டிருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், துதி சக்தி வாய்ந்தது. நம்மில் இருந்து ஆனந்த சத்தம் வருவதை சாத்தான் விரும்புவதே கிடையாது. ரோமர் 8:26. எப்படி ஜெபிப்பது என நமக்கு தெரியாத போது பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் ஜெபிப்பார். சில சமயம் எண்ணுக்கடங்காத பெருமூச்சோடு ஜெபிப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
சகலத்தையும் நன்மையாக முடியச் செய்வார் என்று தேவனை நம்ப வேண்டும். அது தானாக நன்மையாய் முடிவது இல்லை, ஜெபத்தினால்தான். ரோமர் 8:26-27 வசனங்களை சொல்லாமல் 28 மட்டும் சொல்லுகிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நாம் ஜெபிக்காவிட்டால் அது நடக்காது. ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்றுமில்லை. எந்த பிரச்சனைக்கும் மிரட்டலுக்கும் கெட்ட செய்திக்கும் முதலாவது தற்பாதுகாப்பு ஜெபம்தான். ஜெபிக்கும் போது அதற்காக ஜெபித்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. ஆம், இதுவே ஜெபிக்கும் நேரம், இதுவே ஜெபிக்கும் நேரம், பிறகு ஜெபிப்பது அல்ல. ஜெபத்தின் வல்லமையை நம்புகின்றீர்களா? நானும். ஆனால் சில சமயங்களில் ஜெபம் செய்வதற்கு முன்பு பலவிதமான காரியங்களை முயன்று பார்க்கிறோம். அவை எதுவும் வாய்க்காவிட்டால் சரி, இனி ஜெபிப்பதை தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேறு வழியே இல்லை என்று வந்து விடுகிறோம். நீங்கள் அப்படி பேசியதே கிடையாதா? ஜெபத்தை தவிர வேறு வழி இல்லை. பல முயற்சிகள் செய்தேன், ஜெபம் செய்வேன். ஜெபிப்பதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை முயல்வதுதான் நம் சக்தியை கொள்ளை அடித்து விரக்தி அடைய செய்கிறது. ஏன் தெரியுமா? நாம் தேவனை அதில் ஈடுபடுத்தாவிட்டால் நாம் எதை செய்தாலும் அது வாய்ப்பதே இல்லை. ஆனால் தேவனோடு இணைந்து விட்டால் தேவன் நம் சூழ்நிலைகளில் கிரியை செய்ய வழி கொடுத்து ஜெபித்தால் மகத்துவமான அவர் தாம் விரும்பும் எதையும் செய்வார். ஆனால் தேவன் நம்மோடு பங்கு வகித்து தாழ்த்திக் கொண்டு சொல்லுகிறார், கேட்காததால் நீ பெற்றுக்கொள்ளவில்லை. தேவன் எதை வேண்டுமானாலும் செய்வார். சில சமயங்களில் அனைத்தையும் மேற்கொண்டு விடுவார், ஏனென்றால் அது அவரது சந்தர்ப்பம். ஆனால் பொதுவாக அனுதினமும் தேவன் எப்படி கிரியை செய்வார் என்றால், கேட்காவிட்டால் கிடைக்காது. எனக்கு உதவுமே தேவா, இது சாதாரண ஜெபம். இப்படி ஜெபிப்போம், உதவுமே தேவா, எனக்கு உதவி அருளும் அருளும் அருளும், எனக்கு உதவும். ஒரு நாளைக்கு நாம் இதை 200 முறை சொன்னாலும் அது பயனுள்ளதுதான். சில சமயம் ஒன்றுமே பேச முடியாத அளவிற்கு வேதனை அடைந்து கிடக்கின்றோம். நான் ஒருவரிடம் இப்படி சொன்னேன். வேண்டுமென்றே நான் அதை சொல்லவில்லை, ஆனால் மிகவும் எரிச்சல் அடைந்திருந்தேன். அது ஆனந்தமான நாள். நான் விரும்பியதை செய்து கொண்டிருந்தேன். அன்று நான் என் பிள்ளையோடு வெளியே சென்றிருந்தேன். பல காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நாள் இன்பமானதாய் இருந்தது. திடீரென்று தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அது மிகவும் எரிச்சலூட்டியது. சொல்லப்போனால் ஜெபம் செய்ய விரும்பாத அளவிற்கு கோபம். அப்படி இருந்ததுண்டா? துர்நாற்றம் வீசும் அந்த கோபம் வந்துவிடும். அதிக கோபம். எனக்கு உதவி தேவை என்றும் தெரியாது. அந்த கோபத்திலேயே தங்கிவிட்டேன். எனவே ஜெபிக்கவில்லை. ஏனென்றால் ஜெபித்தால் தேவன் உதவி செய்வார், கோபம் போய்விடும். கவனியுங்கள், இந்த காரியத்திலேயே இருந்து விட்டேன். எதற்கு எடுத்தாலும் பிறகு தேவ், ஆமாம், அன்று அது எனக்கு தேவை. முன் சீட்டில் இருந்த தேவ் இப்படி சொன்னார், கவலையை வைத்து விடு, தேவன் கட்டுப்படுத்துவார். அந்த சமயத்தில் மற்றவரும் நம்மோடு சேர்ந்து கோபப்பட்டு எரிச்சலடைய வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்திருக்கிறீர்கள்? ஆமென். வாய்விட்டு சொல்ல முடியாமல் பெருமூச்சு விட்டு ஜெபம் செய்வதை நான் மிகவும் விரும்புகிறேன். மெய்யாகவே சில சமயங்களில் நாம் மிகுந்த மனவேதனையில் இருக்கும் போது எதை எப்படி செய்வது என்று அறியோம். ஆனால் தேவன் முன் அமர்ந்து விழுந்து இப்படியாக குமுறுவோம், ஓ தேவா, ஓ ஆண்டவரே, ஓ. ஆனால் தெரியுமா, இதுவும் வாய்க்கும். ஏனென்றால் நமது முழு உள்ளுணர்வோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இன்னும் தேவனை அல்லவோ நோக்கி கதறிக் கொண்டிருக்கின்றோம். உம்மை அல்லாமல் எனக்கு உதவியே இல்லை தேவா. பிரச்சனை, சோதனை, சவால், கெட்ட செய்தியின் நேரங்களில் முதலாவது ஜெபிப்போம்.
தேவன் கிரியை செய்ய ஜெபமே வழி. ஜெபித்தால் ஒழிய அவர் கிரியை செய்யார். ஜெபிக்காவிட்டால் அவர் கிரியை செய்ய மாட்டார். 2 நாளாகமம் 20 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு பின்பு மோவாப், அம்மோன் புத்திரரும் அம்மோனியரும் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆக ஒரே நேரத்தில் 3 எதிரிகள் அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். இது ஒரு கெட்ட செய்தி. ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். வசனம் 3 பார்ப்போம். யோசபாத் பயந்தான். அது இயல்பாக வரக்கூடியதுதான். கெட்ட செய்தி வந்தால் பயம் அதிகமாகும். அவன் அடுத்து செய்ததை பார்ப்போம். அருமையானது. கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டான், உறுதியாக அதுவே அவசியம் என்று. பிரச்சனையை சமாளிக்க முதலாவது அவன் செய்தது, பிரச்சனையை கேட்டான். பிசாசு பயம் கொடுத்தான். யோசபாத் முதலாவது தேவனையே தேடினான். போன் செய்ய போகவில்லை, தேவனிடமே ஓடினான். பிரச்சனையில் அகப்பட்டுக் கொண்ட உடனேயே நம் ஆவிக்குரிய நண்பர்களை அழைக்கின்றோம். நாம் நினைக்கும் அளவிற்கு ஆவிக்குரியவர்கள் அல்ல அவர்கள். கவனியுங்கள். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு சோதிக்கப்பட விட மாட்டேன் என்று வாக்களித்துள்ளார். அந்த சோதனையோடு அவர் இருந்து தப்பித்துக் கொள்ள வழியும் அருளுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. சொல்வோம், நான் போக்கற்றவன் அல்ல. நாம் ஜெபிக்கும் போது ஒன்றை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு இது விகற்பமாய் தோன்றலாம், ஆனால் வேதம் செய்ய சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டுமாம். வேத வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டுமாம். என் சத்துருக்களிடமிருந்து விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தேவனே, தசமபாக காணிக்கையை நான் கொடுத்தால் என் தேவை அனைத்தையும் சந்திப்பீர் என்கிறதே வேதம். பட்சிப்பவனை என் நிமித்தம் அதட்டுவீராமே. வேதம் சொல்லுகிறதே, உம் வசனம் சொல்லுகிறதே, பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. உம் வார்த்தை உண்மை, அது நிறைவேறும் என்று நான் அறிவேன். அந்த ஆசீர்வாதத்தை நான் காணும் வரை நான் பொறுமையாக இருக்க நீர் என்னை பலப்படுத்தும். கேட்கும் போதெல்லாம் நமக்கு பதில் கிடைத்துவிட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை துன்ப நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படி செய்வார் என்று தெரிய தேவையில்லை. தேவன் எப்போது செய்வார் என்று தெரிய தேவையில்லை. முதலாவது அது ஏன் நடந்தது என்றும் நமக்கு தெரிய தேவையில்லை. யாரும் கவனியாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் நான் மீண்டும் இதை சொல்ல விரும்புகிறேன். அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை என்றால் பதிலற்ற கேள்விகள் இருக்கும். அனைத்து பதிலும் தெரிந்துவிட்டால் நாம் தேவனை நம்ப தேவையில்லை. புரிகிறதா? ஆக நாம் அதை பற்றி அறியாமல் இருப்பது நல்லது. சரி, என்ன செய்ய போகிறாய்? நான் அறியேன். உன்னால் எவ்வளவு காலம் அதை சகிக்க முடியும்? எவ்வளவு காலம் இது நீடிக்கும்? எனக்கு தெரியாது. இது ஏன் நடந்தது? எனக்கு தெரியாது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குட்டி சாத்தானை பிசாசு தினமும் காலையில் அனுப்புகிறான் என்று நினைக்கின்றேன். அது நம் தோளின் மீது நாளெல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? என்ன செய்ய போகிறாய்? 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 பிறகு மதியம் சாப்பிடும்போது நண்பர்கள் சொல்வார்கள், உன் பிரச்சனையை கேள்விப்பட்டேன், என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்வோம் என்று தெரியாதே, அதுதான் பிரச்சனை. அனைத்தையும் அறிந்திருப்பவரை பற்றி நாம் அறிந்திருப்பது மட்டுமே போதுமானது. இதுதான் விசுவாசம். அறிதல் விசுவாசம் அல்ல. அது வெளிப்படும் வரை இருப்பதே விசுவாசம் என்கின்றோம். அது வெளிப்பட்ட பிற்பாடு அதன் மீது நமக்கு விசுவாசம் இருக்க தேவையில்லை.
விசுவாசம் இருப்பது அந்த காரியம் வெளிப்படுவதற்கு சமமானதாகும். ஏனென்றால் சந்தோஷம் உண்டு, சமாதானம் இருக்கும், காரியங்கள் நிறைவேறிவிட்டதைப் போலவே அனைத்தும் தோன்றும். ஆனால் விசுவாச கண்களால் மட்டும் அதை காண்போம். நம் சூழ்நிலைகளை அதிகமாக உற்று பார்ப்பதே நாம் செய்யும் பெரிய தவறு. நான் சொன்னதை போன்று வாயினாலேயே பிரச்சனையில் அகப்படுகிறோம். இரண்டு நாளாகமம் 20:12 மிக அருமையானது. எங்கள் தேவனே, நீர் எங்கள் எதிரிகளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை. செய்வது என்னவென்று அறியோ? எம் கண்கள் உம்மை நோக்குகிறது. யோசபாத் ஒரு தயக்கமின்றி சொன்னான், தேவா, இவர்களை தோற்கடிக்கும் பலன் எனக்கில்லை. நான் செய்வது என்னவென்று அறியேன். விட்டு கொடுத்து விடுகிறேன் என சொல்லவில்லை, உம்மை நோக்குகிறேன் என்றான். செய்வது என்னவென்று அறியேன், ஆனால் உம் கிரியை காண காத்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்கள் பக்கம். அவர் ஒரு திட்டம் வைத்துள்ளார். உங்கள் விடுதலையின் நேரத்தையும் காலத்தையும் அவர் அறிவார். அக்கினி ஜுவாலையில் உங்களோடு அவர் இருப்பார். வெளியே வருகையில் தீயின் வாசமும் உன்மீது வராது. அவர் மீது கண் வைத்தார். ஆமென். சமீபத்தில் தேவன் எனக்கு இவர்களை நினைவுபடுத்தினார். ஜாய்ஸ், இது முடிந்த பின் அனைத்தும் முடிந்து விட்டபடியினால் இதுவும் நிச்சயமாய் முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது முடிந்து போகும். சாத்தான் இப்படி சொல்ல மாட்டானே, இது முடியவே முடியாது என்று தான் சொல்வான். ஆனால் அது முடியும். வேறு பிரச்சனை வராது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது நிச்சயமாக முடிந்துவிடும். இடையிடையே சில இடைவெளிகள் வருவது மிக இயல்பு. ஆனால் அதுவரை உங்களை வேதனைப்படுத்திய காரியங்கள் திடீரென்று உங்களை சற்றும் பாதிக்காத அளவிற்கு நீங்கள் பலனடைந்து விடுவீர்கள். ஏனென்றால் இப்படி இருப்பது மிக பலப்படுத்துகிறதாய் நமக்கு அமைந்துவிடும். சில பேய்களோடு நாம் போராடுகிறோம். புது நிலை, புது சாத்தான், இதை கண்டுபிடித்துக் கொண்டேன். ஆமென். புது நிலை, புது பிசாசு. புது பிசாசு எதற்கு ஆயத்தமாகிறாவிட்டால் புது நிலைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஓ ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். ஓ தயவு செய்து, நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும், உபயோகியும். பவுல் சொன்னார், பல பரந்த சந்தர்ப்பங்களோடு பல எதிர்ப்புகளும் எனக்கு வந்தது. உலகமெங்கும் பயன்படுத்தும் என்று நான் ஜெபித்திருக்கின்றேன், அதை அடைந்தேன். புது நிலை, புது பிசாசு. பரலோகத்தில் இருந்து தம் எதிரிகளை கண்டு தேவன் நகைப்பார் என்று சொல்லுகிறது வேதம். ஜோக் சொல்கிறேன், அனைவரையும் சிரிக்க வைக்க. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இது எப்படி? காலையில் யார் காஃபி போடுவது என்று ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தர்க்கம் வந்ததாம். யார் காஃபி போடுவது? மனைவி சொன்னால், நீங்கள் முந்தி எழும்புவதால் நீங்கள் காஃபி போடுங்கள், எனக்கு காஃபி சீக்கிரமாகவே கிடைத்துவிடும் என்று. கணவன் சொன்னார், நீதானே சமையல் அரசி, நீயே செய். அது என்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய வேலை, நீயே செய். பொறுமையாக காத்திருப்பேன். மனைவி சொன்னால், இல்லை, நீங்கள் தான் காஃபி போட வேண்டும், ஆண் தான் காஃபி போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் சொன்னான், இதை நம்பவே மாட்டேன், நான் காஃபி போட வேண்டும் என்று எங்கே சொல்லுகிறது? அதை காண்பி. அவள் உடனே ஓடிப்போய் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்து காண்பித்தாள். யாக்கோபு கூழ் காய்ச்சினான் என்று எழுதப்பட்டிருந்ததை எடுத்து காண்பித்தாள். ஏ ஸ்தோத்திரம். சிரிக்க வேண்டுமானால் ஜோக் கேட்டு சிரியுங்களேன். இது போன்ற ஜோக்குகள் மற்றும் வேடிக்கையான கதைகள் என்னிடம் பல உண்டு. ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்கள் சம்பவித்தன. ஆகவே நான் பரலோகத்தில் உள்ள தேவன் நகைப்பார். சாத்தானுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் தர வேண்டுமா? பிசாசு நம்மை தாக்கும் போது சத்ருவிற்காக ஜெபியுங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், நன்றாகவே சிரிப்பீர்கள்.
நீதிமொழிகள் 3க்கு போவோம். ஓ இயேசுவே, அல்லேலூயா. சிறிது நாம் சந்தோஷப்படுவோம். நீதிமொழிகள் 3:5 சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து சொல்லுங்கள். நான் ஒன்றையும் வெளிப்படுத்த அவசியமில்லை, எப்படி என்பதையும் நான் அறிய அவசியமில்லை, எப்போதென்றும் அறிய அவசியமில்லை, ஏனென்று எனக்கு தெரிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். வசனம் 6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அது எப்போது எப்படி என்பது நமக்கு தெரிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நல்லவர், அவர் கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தும் உள்ளது. தேவன் நல்லவர், அவரின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் உள்ளோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவுரையாக ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மிகவும் எளிதானது, ஆனால் அதை நாம் கேட்பது மிகவும் வல்லமையானதாகும். அது மிகவும் எளிது. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒரு பெண் என்னிடம் வந்து இப்படி சொன்னதை என்னால் மறக்க முடியாது. ஜாய்ஸ், டிவியில் இருந்து உங்கள் விரலை எனக்கு நேராக நீட்டி இப்படி சொன்னீர்கள், தேவன் உன்னை நேசிக்கிறார். அது என்னை முற்றிலும் மாற்றியது. ஏனென்றால் நான் அதை கேட்டதே இல்லை. இது அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றோம், ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது. தேவன் அனைவரையும் நேசிக்கிறார் என்று நினைக்கிறோம், ஆனால் தேவன் உன்னை எந்தவித நிபந்தனையும் இன்றி நேசிக்கின்றார். அவரது அன்பு உன் கிரியையை பொறுத்தது அல்ல. நீங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட தேவன் நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஒரு நாளைக்கு 12 முறையாவது இதனை சத்தமாக அறிக்கை செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களை கண்ணாடியில் பார்த்து சத்தமாய் சொல்லிக் கொள்ளுங்கள், தேவன் நேசிக்கிறார். அதிகமாக பேசினால் அதிகமாக அதை தியானிப்போம், அதை பற்றி சிந்திப்போம். பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறிவிடும். இதுவரை இருந்ததை விட அதிக தைரியமும் நம்பிக்கையும் அடைவீர்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.